என் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி விமன் சென்ட்ரிக் புக்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அதாவது ஸ்ட்ராங் ஃபீமேல் சென்ட்ரிக் உள்ள கேரக்டர்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நான் இது எந்த பர்டிகுலர் ஆர்டரும் கிடையாது. எனக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படித்ததில் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த புக்ஸ் எல்லாமே தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். பட் நிறையா ஃபீமேல் சென்ட்ரிக் புக்ஸ் இருந்திருக்கலாம். பட் நான் படித்ததில் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன புக், ரொம்ப பிடிச்ச புக் தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்ல போகிற புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரமங்கை வேலு நாச்சியாரோட வாழ்க்கை வரலாறு. எனக்கு அவங்களுடைய வீரம் ரொம்ப பிடிச்சிது. அந்த ஒரு போல்ட்னஸ், கம்பீரம், அந்த தன்னம்பிக்கை, எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த வீர தீர செயல்கள் பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அது ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த ஃபர்ஸ்ட்டாக அந்த புக்கு. செகண்டாக நான் சொல்ல போகிற புக் என்னன்னு பார்த்தோம்னா, கல்பனா சாவ்லா அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. கல்பனா சாவ்லாவோட பயோகிராஃபி. இது ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய ஆசைகள், அப்புறம் அதுக்காக நிறைய போராடிப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்து, அதுக்கப்புறம் காலேஜ்லேயா இருக்கட்டும், நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அதை பற்றியெல்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. படிக்க படிக்க நமக்குமே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய புக்குன்னு நான் அதை சொல்லுவேன். தேர்டாக நான் சொல்ல போகிற புக் என்னன்னு பார்த்தோம்னா, பாரதி பாஸ்கர் அவங்க எழுதின சில பாதைகள் சில பயணங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதில் ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே பெண்கள், நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் நடந்த பெண்களோட இஷ்யூஸ், தமிழ்நாடும் இந்தியாவில் நடந்த விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பெண்கள் பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ஒரு லைட் ரீடாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளை கேள்வி கேட்குற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக அந்த புக்கையுமே நம்ம படிக்கலாம். ஃபோர்த்தாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் என்னன்னு பார்த்தோம்னா, என் கதை, கமலாதாஸ் அவங்க எழுதினது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பெண்கள் எல்லாமே இருப்பை பற்றியும் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, மனசை பற்றியும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க உடல் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாத நிறையா விஷயங்கள் அவங்க பகிரங்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் சென்ட்ரிக் புக்னால் நான் கண்டிப்பாக கமலாதாஸையும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே அந்த புக்கையும் படிங்க. ஃபிஃப்த்தாக நான் சொல்ல போகிற புக் அப்படின்னு பார்த்தோம்னா, த 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஈவ்லின் ஹியூகோ. அதாவது புவர் பேக்ரவுண்டு, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து இந்த லைம் லைட்டில் எப்படி அவங்க அவ்வளோ ஹைட் ரீச் பண்ணாங்க. 7 டைம்ஸ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஒவ்வொரு தடவையுமே பண்ணுறதுக்கு, மேலே போகிறதுக்கு லைம் லைட்டில் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு அன்புக்காக எங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த புக்குமே ரொம்ப சூப்பரான புக்கு. ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் சென்ட்ரிக் புக் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஈவ்லின் ஹியூகோவையும் சொல்லியே ஆகணும். அடுத்தது நான் சொல்லணும்னு நினைக்கிற புக் துப்பட்டா போடுங்க தோழி. கண்டிப்பாக கீதா இளங்கோவன் அவங்களையுமே சொல்லி ஆகணும். அதாவது அது நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே எல்லாமே எனக்கு மோஸ்ட்டாக பிடிக்கும். அந்த புக்குமே ஒவ்வொரு பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த புக்கையுமே. இன்னொரு புக், அடுத்த புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற அந்த புக்குமே ரொம்ப எல்லாருமே படிக்கணும், ரொம்ப அருமையான புக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த புக்கையுமே எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் உள்ள பெரியார் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அந்த புக்கையும் சொல்லுவேன். இப்போ அடுத்த புக் என்ன அப்படின்னா, மை லாஸ்ட் புக்னே சொல்லலாம், பெண் அப்படிங்கிற புக்கு. பிரபஞ்சன் அவங்க எழுதினது. இதுக்கு முன்னாடி பிரபஞ்சன் அவங்களுடைய ஒரு 2 புக் படிச்சிருக்கேன். கழுதைக்கு 5 கால் அப்படிங்கிற அந்த புக்கும், அப்பாவின் வேஷ்டியும் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அப்பாவின் வேஷ்டி ரொம்ப பிடிச்சிது. அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் பெண் படிக்க ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன், கொஞ்சம் தான் இருக்குது. இதில் நிறைய பெண்கள் பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 4 out of 5, 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5க்கு. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த அளவுக்கான இல்லாமல் நல்லா இருக்குது, நிறையா விஷயம் நல்லாயிருக்கு.
ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த புக்ஸ் எல்லாம் தான் வந்து விமன்ஸ் டேக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக். பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆன புக் இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கலாம், பட் நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சஜஷன்ஸ் வேறு என்னென்ன புக்கெல்லாம் உமன் சென்ட்ரிக்கில் வந்து நீங்கள் படித்ததில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.